இந்த தேர்தல் குறிப்பாக டெல்லி ஆளுகின்ற அரசுக்கும் மோடி அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியான மதச்சார்பன கூட்டணியில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கான எதிரான ஒரு போட்டி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் தலைவர் எழுச்சி தமிழர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தேர்தலில் மக்களுடைய வரவேற்பு என்பது ஒரு புது வகையாக இருக்கிறது. என்னன்னா, இது நாள் வரைக்கும் தேர்தல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே நிற்கும். இந்த தேர்தல் தான் டெல்லி அளவுல இந்த தேர்தலை பார்க்கப்படுறதாக நம்ம எல்லாரும் பேசுறோம், ஊடகங்கள் பேசுது. ஏன் டெல்லினா, பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சியான திராவிட கட்சியான அதிமுகவை கையகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த தேர்தலை கையாளுகிறார்கள். பாஜகவோ இல்ல சங் பரிவார் அமைப்புகளோ தமிழக அரசியலுக்குள் வந்துவிடக் கூடாது. மிக கவனமாக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் களமாடுகிறோம். எங்களுக்கு கொடுத்தது 8 தொகுதி. அந்த 8 தொகுதியுமே அது காட்டுமன்னார் கோயிலிருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும், திருப்போரூர் திண்டிவனம் வரைக்கும், தென் மாவட்டத்தில் பெரியகுளம், இப்படி எந்த தொகுதியா இருந்தாலும் அத்தனை தொகுதியுமே வெற்றி தொகுதியாக தான் இன்றைக்கு பேசப்படுகிறது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் இந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்கான கடைகோடி பழங்குடியின மக்களுக்கான பிரச்சனையா இருந்தாலும் எடுத்து கையாண்ட விதம் என்பது இன்றைக்கு பேசும் பொருளாக இன்றைக்கும் ஊடகங்கள் இருக்கு.